ஆண்டவர் நமக்கு மாற்றத்தையும் உயர்வையும் தருவதற்கு ஆண்டவர் ஆசைப்படும் போது இன்னொரு பக்கத்தில் சத்துரு ரொம்ப போராடுவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை எப்பொழுதுமே நம்ம அதை விட்டுறவே கூடாது. அதை முழு மனதோட நம்ம பிடிச்சி தாங்கி சகித்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படி கடந்து போகும்போது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, விலைக்கரையத்தில் தான் உயர்வு அடங்கி இருக்கிறது. சிலுவை தான் சிங்காசனத்திற்கு ஒரு மிகப்பெரிய படி. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவரோடு கூட பாடுகளை சகிப்போமே ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த கமிட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப அவசியமான ஒன்று. எந்த அளவிற்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை கமிட் பண்ணுறோமோ, நமக்கு முன்னாடி தேவைகள் இருக்கலாம், நமக்கு முன்னாடி நிறைய பேரிடத்துல நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் தியாகம் பண்ணி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறத ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதிகமாய் ஆண்டவரோட நெருங்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையாய் கட்டளை இடுவாராக. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 2 பேர் ஒரு மிகப்பெரிய பிரயாணத்தை ஆரம்பித்தாங்க. அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான வீடு அவர்களுக்காக ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு நேராக 2 பேர் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குமே ஒரே ஒரு ரூல்ஸ் தான். என்ன அப்படின்னா, அவங்க போகும்போது சும்மா போகக்கூடாது. அவங்க போகும்போது 2 பேரும் 2 சிலுவையை தூக்கிட்டு அவங்க போகணும் அப்படின்ற கட்டளை. அப்போ 2 பேரும் சிலுவையை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது 2 பேருக்குமே தோள்கள் வலிக்கிறதுனால 2 பேருமே ரெஸ்ட் எடுக்கும்போது ஒருத்தர் நினைச்சாராமா, சிலுவை அப்படின்றது கிராஸ், அது எவ்வளோ பெருசு அப்படின்றது, எவ்வளோ பெருசு வேணாலும் சிலுவை வைக்கலாம், அதே மாதிரி எவ்வளோ குட்டியாக வேணாலும் சிலுவையை வைக்கலாம். அதனால் வெயிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிலுவையினுடைய அளவை குறைச்சி சின்ன சிலுவையாக தோளில் தூக்கி அவர் சுமந்துட்டு போனாராம். ஆனால் இன்னொருத்தர் அந்த பாரமான அந்த சிலுவையை தூக்கிட்டே பின்னாடி போனாராம். அப்போது அந்த குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அதற்கு முன்னாடி நிறைய இடங்களில் இவர் அவரை பார்த்து கிண்டல் பண்ணாராமா, என்ன இப்படி இப்போ சுமந்துட்டு வர்ற, என்ன மாதிரி ஞானமாக இருக்க தெரியாதா, இந்த வருஷத்தின்படி கொஞ்சம் கட் பண்ணியிருக்க வேண்டியதானே, இவ்வளோ பெரிய சிலுவையை தூக்கிட்டு வரணுமா, நான் சுமக்கிறதும் சிலுவை தான், நீ சுமக்கிறதும் சிலுவை தான், இப்படி நிறைய ஏளனங்கள் இருந்துச்சு. ஆனால் அவர் தூக்கிட்டு வந்தால் அவங்க அடைய போகிற அந்த வீடு, அவங்க அடைய போகிற அந்த பொக்கிஷம் ஒரு நீர்வீழ்ச்சியை தாண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் ஒரு போர்டு எழுதப்பட்டிருந்தது. அந்த போர்டில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, உங்களுக்கான வீடு ரெடி, உங்களுக்கு கொடுக்கப்படுக போகிற எல்லா பதார்த்தங்களும் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிற அந்த சிலுவையை இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே அப்படியே போட்டு அதன் மேலே நடந்து நீங்கள் அக்கறை போய் அதை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு அதில் எழுதி இருந்துச்சாமா. அப்போது ஒருத்தர் கொண்டு வந்த அந்த சிலுவையை போட்டால் அந்த சிலுவை அவ்வளோதான் அழகாக, அந்த பெரிய சிலுவையை தூக்கிட்டு வந்தவருக்கு அந்த சிலுவை கரெக்டாக அந்த நீர்வீழ்ச்சியில் போய் நின்று அதை அழகாக அவர் கடந்து போனாராமா. ஆனால் வழியிலே ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த சிலுவையை குறைச்சவர் அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளே அந்த சிலுவையை போட்டோன்னா அது அப்படியே தண்ணியிலே அடிச்சுட்டு போயிருச்சாங்க. ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதனால் சில நேரங்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சும்மா மேலோட்டமாக எல்லாம் நம்ம பண்ணிட முடியாது. சிலர் மேலோட்டமாக ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டாரா, ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்ற சில வார்த்தையோடு சிலர் முடிச்சிருவாங்க. ஆண்டவர் கொடுக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ தூரம் கத்த வைக்கிறாரு, ஏன் இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ண வைக்கிறாரு அப்படின்னெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே கேட்க முடியாது. வேதம் சொல்லுது, ஒருவேளை நம்ம தவறு செய்திருப்போம், இல்லைன்னா நம்முடைய முன்னோர்கள் தவறு செய்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களுக்கு குறைவு யாருன்னா, ஒன்று நம்மளா இருப்போம், இல்லைன்னா நம்முடைய முன்னோர்களாக இருப்பார்கள். எப்பவுமே பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணும் போது முன்னோர்களோட சேர்த்து ஜெபம் பண்றது வழக்கமா இருக்கும். நீங்க நெகேமியா ஜெபம் பண்ணும்போது பாருங்க, தானியேல் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், எங்களுடைய முன்னோர்கள் பாவம் செய்தார்கள், எங்கள் தகப்பன்மார்கள் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கும் சேர்ந்து பாவ மன்னிப்பை இவங்க கேட்டாங்க. நீ சில நேரத்தில் அப்படிதான்
உங்களுக்கு வந்து கடினமா இருக்கும், ஒன்றும் நடக்காதது போல கூட இருக்கும். ஆனா நான் நம்புறேன், எப்படி நாகமான் அந்த ஆத்துல இறங்கி 7வது டைம் முங்கி எந்திரிக்கும் போது அற்புதத்தை பெற்றுக்கொண்டானோ, அவனுடைய சரீரம் பச்சை குழந்தையினுடைய சரீரம் போல் மாற்றப்பட்டது போல அற்புதம் நடக்கும். அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை நடக்கும். கைகளை மேல தட்டி, இதை என் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார், என் ஆண்டவர் கேட்கிறார், அவர் நிச்சயமாய் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ வந்து ஒரு நல்ல கமிட்மெண்டோட ஒரு வாஞ்சையோடு கூட சிலதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி, சிலதை நம்ம ஒப்பு கொடுத்து, அப்படி நம்ம தேடும் போது ஆண்டவர் நம்மிலே பிரியப்பட்ட அற்புதம் செய்கிறதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். வேதத்தில் வந்து இந்த ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வந்து எல்லாருக்கும் காமனா எல்லாருக்கும் கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அப்படின்னா நமக்கு மழை ஆண்டவர் தருகிறார், நமக்கு வெயில ஆண்டவர் தருகிறார், நமக்கு தண்ணீரை ஆண்டவர் தருகிறார். இது எல்லாம் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா காமனான ஒரு ஆசீர்வாதம். வேதத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா என்கிற ஒன்றை ஆண்டவர் பொழியும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மன்னாவை வந்து ஆண்டவர் எல்லாருக்குமே தர்றாரு. அங்க நல்லவங்க கெட்டவங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிக்காதவங்க, ஊழியம் செய்யறவங்க செய்யாதவங்க, இந்த மாதிரி எந்த வேற்றுமையும் பார்க்காம மன்னா வந்து காலையில் அது பொழிஞ்சிரும். வெயிலுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த மன்னாவை எடுக்கிறார்களோ எல்லாருக்கும் அந்த மன்னா கிடைக்கும். அப்போ ஆண்டவரிடத்துல ஒரு பிளஸிங் இருக்குது. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அப்ப எல்லாருக்கும் காமனா கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆசீர்வாதம்னா, தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் நம்ம நினைக்கவும் இல்லை. ஆனால் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் கண்டு அதை பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இது என்ன ஆசீர்வாதம்னா, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவதனால உண்டாகிற ஆசீர்வாதம். கர்த்தரை முழு இருதயத்தோட நன்றி உள்ள உணர்வோட ஆராதிக்கிறவங்களுக்குன்னு ஒரு பிளஸிங்கா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நீங்க வந்து காமனா கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க எந்த நேரத்திலையும் நீங்க இழந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு ஆண்டவர் சின்ன வயதிலிருந்தே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தார். கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்து தேசத்திலே ஆண்டவர் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே ஒரு உயர்வை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். இப்போ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நேரா இந்த யோசேப்பு டிராவல் பண்றான். அதை பார்த்துட்டான், எனக்காக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்னு பார்த்த உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவனுக்கு கோபம் வரல, அவனுக்கு தாழ்மை வந்துச்சு. அவன் ஆண்டவரை விட்டு கொடுக்கல, பாவத்திற்கு விரோதமாய் அவன் போராடினான். அப்போ இன்றைக்கு ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன கேட்கணும்னா, எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழந்துடவே கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை உடைச்சு, நம்ம அதற்கு விரோதமாக இருக்கிற பாவங்களை மேற்கொண்டு அதை கிருபையா பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. என்னோடு கூட நான் வேதாகமா கல்லூரியில் படிக்கும்போது 2ஆம் ஆண்டு ஒரு மாணவர் என் கூட படித்தார். செகண்ட் இயர், நான் தேர்ட் இயர் படிக்கும்போது அவர் 2வது வருஷம் படித்தார். அப்போது பொதுவாக வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 months 3 மாதத்திற்கு ஒரு விசை, இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு விசை ஒரு சேப்பலில் ஒரு 15 நிமிஷம் பிரசங்கம் கொடுப்பாங்க.
செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆனால் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படினாலும் ஒரு செய்தி வந்து வாரத்திற்கு ஒரு செய்தி இல்லைன்னா 2 மெசேஜ் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அளவில் அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த தேர்ட் இயர் நான் படிக்கிறேன், அந்த நாட்களிலே செய்தி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு என்னுடைய ஷெட்யூல் வரும்போது நான் சில நேரத்தில் எல்லாத்தையும் கேட்பேன், எனக்காக வேற யாராவது பேசுறீங்களா, யாராவது பேச முடியுமா, ஏன்னா எனக்கு பேச தெரியல, எனக்கு எப்படி செய்தி கொடுக்கணும்னு தெரியல, அதனால எப்படியாவது ஒருத்தர் நான் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை இன்னொருத்தர் கொடுத்தா பரவாயில்லையேன்னு நினைப்போம். யாராவது ஒருத்தர் நான் அந்த நாளில் செய்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிரும், ஐயோ பரவாயில்ல அப்படின்றது மாதிரி இருந்தேன். ஆனால் இந்த செகண்ட் இயர் படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு 3 மாசத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாலும் நல்லா செய்தி கொடுப்பாரு, 3 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தாலும் செய்தி கொடுப்பாரு. அவர்கிட்ட எப்பவுமே ஒரு செய்தி ப்ரிப்பரேஷன் இருக்கும். 15 நிமிஷம் செய்தியை கொடுத்தா அவ்வளோ அழகா ஜனங்களை நடத்துவார். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து அவரை பார்த்து சொல்லுவேன், பிரதர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இந்த செகண்ட் இயர் படிக்கும் போதே நீங்க இவ்வளோ அழகா ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குறீங்க, உங்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்த போறாரு தெரியுமா அப்படின்னு எல்லாருமே அவங்கள பார்த்து மெச்சி கொள்ளுவார்கள். ஆனால் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. சாப்பாடு அந்த அளவுக்கு ரொம்ப வீட்டில் இருக்கிறது மாதிரி நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க என்ன இருக்குதோ அதைத்தானே கொடுக்க முடியும், அவங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதை வச்சு தான் சாப்பாடு போட முடியும். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு அவங்க ரொம்ப காசு வாங்குறது இல்லை, வெறும் மாதத்துக்கு 100 ரூபா மட்டும்தான் ஃபீஸ் வாங்குவாங்க. அப்போ ஒரு பையனுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். அப்போ இருக்கிற சாப்பாடை கொடுப்பாங்க. இந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி அவர் பைபிள் காலேஜை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாரு. ஆனால் அந்த தியாகம் அவரால் பண்ண முடியல. அந்த இடத்துல தன்னை சரி பரவாயில்ல, நம்ம ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறோம், நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், நம்ம மேலே ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு, நம்ம இந்த பாதையில் தான் ஆண்டவர் நடத்துவார் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் பைபிள் காலேஜை டிஸ்கவுண்ட் பண்ணி, அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வசதி உள்ளவர், அவர் எவ்வளோ பெரிய பைபிள் காலேஜில் வேணாலும் அவரை படிக்க வச்சிருவார், எவ்வளோ வசதியான இடத்துல வேணாலும் படிக்க வைக்க முடியும். அதனால் இங்கேருந்து போயிட்டு ஒரு இங்கிலீஷ் பைபிள் காலேஜில் அவர் போய் ஜாயின் பண்ணார். அப்போ நாங்கள்லாம் அவர் பைபிள் காலேஜை விட்டு போகும்போது நான் எல்லாம் சொன்னேன், பரவாயில்ல பிரதர், ஆமாம் உங்களுக்கெல்லாம் இந்த பைபிள் காலேஜ் செட் ஆகாது, உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் காலேஜ் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அழகாக நீங்கள் மேலே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் போகிறது தான் நல்லது அப்படின்றது மாதிரி எல்லாரும் அவரை வழி அனுப்பி வச்சுட்டோம். பல வருடங்கள் தாண்டினது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நபரை கோயம்புத்தூர்ல இருக்கிற உக்கடம் அப்படின்ற ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அப்ப அவர் என்ன, நான் அவரை ஃபர்ஸ்ட் பார்க்கல, அவர் என்ன தூரத்துல பார்த்துட்டு பென்ஸ் பிரதர் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நான் பார்த்துட்டு அவரை கண்டுபிடிச்சிட்டேன். பிரதர் அப்படின்னு 2 பேரும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, என்னுடைய கற்பனை என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப பெரிய ஊழியக்காரரா மாறி இருப்பாரு, அவர் பெரிய சபையை நடத்துவாரு, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமா இருப்பாரு, அவர் இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் கூட ஊழியம் செய்ய போயிருப்பாரு அப்படின்னு எல்லாம் நான் ஒரு பெரிய கற்பனையோடு அவரை 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவர் ரொம்ப சோகமா உடைஞ்சு போய், பிரதர் நான் வந்து ஊழியத்தில் திரும்ப இடத்தை மாற்றி நான் ஸ்டெடியாவே இல்லை, நான் இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இந்த உக்கடத்துக்கு வந்தேன், ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கலான்னு வந்தேன், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து உங்களை வந்து சந்திக்க என்னால் முடியல, இங்கே தான் நான் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த 2 மந்த்ஸ் தான் ஆச்சு, ஒரு 2-3 பேர் வர்றாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், இல்லை என்னுடைய ஊழியமும் ஆரம்பம் அந்த அற்பமாக தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் தைரியமாக நின்னீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி 1 மாதத்தில் போய் பார்த்தா அந்த இடத்துல அவர் அங்கே இல்லாமல் அங்கேருந்து போயிட்டார். எங்கே போயிட்டாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் அவ்வளவு பிரகாசிக்க வேண்டிய ஒரு மனுஷன், சைன் பண்ண வேண்டிய ஒரு மனுஷன், கர்த்தர் அவருக்காக பெரிய ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தாரு, ஒரு பெரிய உயர்வை ஆயத்தம் பண்ணிட்டு வச்சிருந்தாரு. ஆனா கொஞ்சம் கமிட் பண்ண முடியாம, கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாம, கொஞ்சம் அடிபணிய முடியாம, கொஞ்சம் கீழ்ப்படிய முடியாம, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாம, இந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒண்ணு இல்லாதது நிமித்தமா அவருக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத அவரால் கண்டுபிடிக்கவே முடியல.
கண்டுபிடிக்கவே முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத இன்னைக்கு நம்ம கண்ணு காணாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்ததை விட வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு பெரிய மேடையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு பெரிய இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பெரிய வெற்றியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திற்கு போகிறதற்கு முன்பாக இந்த இடத்துல நீ பரிசுத்தமா வாழணும், இந்த இடத்துல நீ சாட்சியா வாழணும், இந்த இடத்துல நீ அடிபணியணும், இந்த இடத்துல நீ சகித்துக்கொள், இந்த இடத்துல நீ பொறுமையாயிரு. இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஹல்லேலூயா. இத மூன்றையும் ஜெப குறிப்பாக நீங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், தேவன் எல்லாருக்கும் காமனா கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக, எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒன்றை கூட நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா தவறவே விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு நம்மளை நடத்துற பாதை எப்படிப்பட்ட பாதைனா, கடினமான பாதையில தான் ஆண்டவர் நடத்துவார், கஷ்டமான பாதையில தான் நடத்துவார். ஆனா அந்த பாதையில எந்த ஆண்டவருடைய பிள்ளை சாட்சியாய் நிற்கிறார்களோ, தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் அந்த பாதையின் வழியாய் கடந்து போய் தேவன் ஆயத்தம். நான் நம்புறேன், நீங்க கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே, கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத, உங்களுக்கு முன்குறிச்சதை நீங்க பாப்பீங்க. யோசேப்புக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம். கைய மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்கப்பா. முழு பலத்தோட சொல்லுங்க, இயேசுவே, என் பிள்ளைக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத என் பிள்ளை பார்க்கணும். எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துல நான் போய் உட்காரணும். அந்த இடத்தை நான் தவற விட்டுறக்கூடாது. இதுவரையிலும் ஒருவேளை அந்த இடத்தை நான் தவற விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே, கர்த்தர் மறுபடியும் அந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.